அசார், இன்னைக்கு உனக்கு நிக்கா. அட்லீஸ்ட் நிக்காவுக்கு முன்னாடியாவது உன்னோட மனசுல இருக்கிறத ஜோயா கிட்ட சொல்ல. நீங்க அமைதியா தான் இருக்கீங்க, ஆனா உங்களோட கண்ணு நிறைய பேசுது. ஆக்சுவலி ஐ திங்க் அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐ திங்க் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்ப நீ இப்ப வரைக்கும் சொல்லலையா? இல்ல, நான் சொன்னேன். பட் அப்படின்னா நீ சொல்லவும் இல்ல, ரைட்? இல்ல நான் சொன்னேன், ஆனா முழுசா எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லல. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் மீ அசார். நான் உன்னை மனசார விரும்புறேன். இந்த வார்த்தையை நீ அவகிட்ட சொன்னியே இல்லையா? ஹலா, அப்படின்னா சொல்லு அசார். ஆனா அம்மா, நீங்க தானே சொன்னீங்க நாங்க 2 பேரும் பாத்துக்க கூடாது, இன்னைக்கு எங்களுக்கு நிக்கா. அப்படி இருக்கும்போது இந்த டெலிபோனை எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க, ஏன் இன்வென்ட் பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல அசார்? கால் போன்லயா? சரி, நான் அப்படியே பண்றேன், இப்பவே பண்றேன். ஆல் தி பெஸ்ட். கல்யாண பொண்ணோட துப்பட்டாவை வேற யாராவது போட்டாங்கன்னா அது அபசகுணம்னு சொல்வாங்க. அது உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மகாராணி இந்த துப்பட்டாவை நான் போட்டேன். Just shut up, okay? முதல்ல இதை எடு. தன்வீர், துப்பட்டாவை எடு சொல்றேன். சரி சரி, தர ஏன் கத்துற? இந்தா. நீ இப்ப இத பழகிக்கோ. நான் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் உன்னோட அசார் எனக்கு சொந்தமாக போறாரு. ஆமா, நான் யூஸ் பண்ணிட்டு உன்கிட்ட கொடுத்துறேன். அசாரோட முதல் ராத்திரி என் கூட தான் நடக்கும் சோயா. சொல்லுங்க மிஸ்டர் கான். மிஸ் ஃபர்கி, அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நான் சீக்கிரமா அதை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அல்லாஹ் ஹாஃபிஸ். அது என்னன்னா தன்வி, நான் இப்போ என் நிக்காவுக்காக ரெடி ஆகணும். ப்ளீஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க ஏன் இப்படி பண்றாங்க? அண்ணிய பார்க்க கூட விடல. ஒரு தடவை தூரத்துல இருந்தாவது பார்க்க விட்டுருக்கலாம். அட, அவ என்ன தாஜ்மஹால்லையா இருக்கா? ஒரு தடவை பார்த்த உடனே மனசுக்கு நிம்மதி கிடைக்க. அவளுக்கு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அவ ஐசியூல இருக்கா. ஐசியூல இருக்கிறவங்கள யாரும் பார்க்க விட மாட்டாங்கல்ல. அவங்க பண்றது எல்லாமே அவளோட நல்லதுக்காக தானே. ஆனா கவலை இருக்கத்தானே செய்யும் அத்தை. ஒரு தடவை அண்ணிய நான் என் கண்ணால பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத ஷெரின். அங்க இருக்கிறவங்க ரசியாவை நல்லபடியா பாத்துப்பாங்க. அவங்க குணமாயிட்டா போதும் அத்தை. சரி போ. ரசியா மாதிரியான பொம்பளைங்களை எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி தான் அவளை அங்க பாத்துப்பாங்க ஷெரின். நீ கவலைப்படாத. உன்னோட அண்ணிய சரி பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படிதான் அவ திரும்பி வருவா. Yeah!
எனக்கு பைத்தியம் இல்ல. எனக்கு பைத்தியம் இல்ல. சொல்றேன்ல, ரூம்குள்ள போங்க. நல்லதா இருக்கு. எல்லாரும் நான் பைத்தியம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரூம்குள்ள போ. சொல்றேன்ல, சொல்றத கேளு. அவன் வந்து சொல்லுவா எனக்கு பைத்தியம் இல்லன்னு சொல்றேன்ல. சொல்லுவாங்க. ஏய் போ. இத பாருங்க என் பொண்ணு தான் சொல்லுங்க. கூப்பிடுங்க. போங்க எல்லாரும். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இங்க யார் உள்ள வந்தாலும் அவங்க திரும்ப வெளிய போக முடியாது. சொல்றத கேளு. வா போய் கதவை மூடலாம். போங்க எல்லாரும். மூடு. சீக்கிரம் மூடு. யார் அடைச்சு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசிட்டு போவ? என்ன மட்டும் வெளியில நல்லா இருக்காது சொல்லிட்டு ஆமா. என்ன இங்க இருந்து வெளியில விடுங்க. என்ன விடுங்க. ஏய் கழுவி, நானும் என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் மட்டும் உன்னை எப்படியாவது அழிக்கல. என் பேரு ரசியா இல்ல. இங்க பாத்தியா, இவங்க உன்ன மாதிரி இருக்காங்க. வா வா, உன்ன மாதிரி இவங்களுக்கு தலைவாரி விடுறேன். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க முடி அழகா. இந்தா எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட அசாருக்கும் நிக்கா நடக்கும். அதுவும் 10 நாளைக்குள்ள நடக்கும். ஆனா நீங்க அங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு அப்பாவுக்கு தன்னோட பையனோட நிக்காவுக்கு போறதுக்கு உரிமை இல்லையா என்ன? நீ அங்க போயே ஆகணும் ரஷீத். அம்மா, நீ அசாரோட நிக்காவுக்கு போயே ஆகணும். ஆனா அம்மா நான் ஆனா அவனாலாம் இல்ல, நீ போயே ஆகணும். உண்மையும் இதுதானப்பா, நீதானே அசாரோட அப்பா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த நிக்கால நீ கண்டிப்பா இருக்கணும். அம்மா, நான் அந்த உரிமையை பல வருஷத்துக்கு முன்னாடியே இழந்துட்டேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அசாரோட வாழ்க்கையிலேயே இது ரொம்ப பெரிய சந்தோஷமான நாள். இதுல என்னோட நிழல் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அசாரும் இப்படிதான் நினைப்பான்னு நினைக்கிறல்ல? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கல்யாணத்துல அவனோட அப்பா வராம போயிட்டாருன்னு அவன் நினைக்கும் போது அவனோட மனசு எவ்வளவு பாடுபடும் நினைச்சு பாத்தியா? உனக்கும் அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நான் முழுசா நம்புறேன் ரஷீத். நீ அவனோட நிக்காவுக்கு போனேன்னா தில்ஷாத் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், நீ போ ரஷீத். நீங்க சரியாதான் சொல்றீங்கம்மா. நான் போவேன், நிச்சயமா போவேன். போ. இங்க பாரு, எல்லாரையும் விட்டுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு. இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு போகணும். நீங்க இவரோட போங்க. சரி. இத பண்ணியாச்சு, அத பண்ணியாச்சு. யா அல்லாஹ், கோபாலண்ணே, கோபாலண்ணே. சொல்லுங்க சொல்லுங்க. என்னண்ணே இது? இது கல்யாண வீடு. விருந்தாளிங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 நிமிஷம் இருங்க, இதோ என்னன்னு பாக்குறேன். சீக்கிரமா போடுங்க. சரி. அம்மா, எனக்கு யார் கண்ணும் படாது. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. இங்க எல்லா ஏற்பாடும் நடந்துரும். அது எப்படி தன்னால நடக்கும்? நான் எப்ப ரெடி ஆவறது? மத்தவங்க எல்லாரும் எப்படி போவாங்க? இங்க அப்புறம் பாருங்க, எல்லாரும் போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் போனா இங்க எப்படி? அம்மா, நீங்க போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆனா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சார்.
கான், அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. நீங்க இங்க இருந்து போங்க ப்ளீஸ், என்ன பார்க்காதீங்க. ஆனா அவனால ஒண்ணும் கிடையாது மிஸ்டர் கான், ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. நான் போயிடுறேன் மிஸ் ஃபாரூகி. நீங்க ஜீன்ஸ் போட்டிருக்கீங்களா? எந்த பொண்ணு தன்னோட நிக்காவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வருவா? இங்க பாருங்க மிஸ்டர் கான், யாரு என்ன போடுறாங்கன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் ஜீன்ஸ்ல கம்ஃபர்டபிளா இருக்கேன், இதுதான் போட்டுப்பேன். அப்புறம் நீங்க இது எல்லாத்தையும் நிக்காவுக்கு அப்புறம் பேசுங்க, ஓகே? இப்ப போங்க ப்ளீஸ், ஒருத்தர் நம்ம பார்க்க வேண்டாம். சரி நான் போறேன், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. ஓகே. மிஸ்டர் கான், நீங்க எதுக்காக என்ன பாத்தீங்க? அத்தை நம்ம ரெண்டு பேரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னா நீங்க எதுக்காக எம்எல்ஏ வந்து மோதுறீங்க? இந்த மாதிரி எப்பவும் மோதி மோதி தான் இப்ப நம்மளுக்கு நிக்காவே நடக்க போகுது. திரும்பாதீங்க. நீங்க இருக்கீங்களே மிஸ்டர் கான், அத்தை சொன்னாங்கல்ல நிக்காவுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு. அது அபசகுனமா. ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனிமே எதுவும் தப்பா நடக்காது. நமக்கு நடுவுல யாரும் வர முடியாது, அந்த விதியாலேயே முடியாது. என்ன பண்றீங்க மாப்பிள்ள சார்? ஒரு கவிதை சொல்லட்டுமா? நம்மளோட வாழ்க்கையில இன்பமும் துன்பமும், நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்திருக்கு. அப்புறம் கல்யாண பொண்ணை விட உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வெக்கம்? நீயும் தான் பாதி கல்யாணம் மாப்பிளையே ஆயிட்ட. முழுசா ஆனதுக்கு அப்புறம் நாம பேசலாம். உனக்கு அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா என் நிச்சயதார்த்தம் இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ நடக்க வேண்டியதானே? அதான் இப்பவே பண்ணிடலாம்னு நினைச்சேன். அட நாம ரெண்டு பேரும் இப்ப எதுக்காக இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இன்னைக்கு உங்களை பத்தி தான் பேசணும். வர வழியில எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துட்டு தான் வரேன். மாஷா அல்லா, கல்யாண ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏன் இருக்காது? இது அண்ணாவோட நிக்காவாச்சே, அவர் பெரிய மனசுக்கெல்லாம் பெருசா தான் நடக்கும். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த நிக்காவை நினைச்சு நீங்க சீரியஸா இருக்கீங்களா? ஐ மீன், ஆர் யூ ரியலி சீரியஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. உங்க வீட்ல யாருக்குமே கதவு வழியா வர தெரியாதா? கல்யாண வாழ்த்துக்கள் அண்ணா. கல்யாண வாழ்த்துக்கள் அண்ணா. அப்புறம் என்னோட தரப்புல இருந்து கல்யாண வாழ்த்துக்கள். நன்றி. உண்மையிலேயே தைரியமான வேலையை நீங்க தான் பண்றீங்க. இவனை நிக்கா பண்ணிக்க போறீங்க. இனிமே இவனுக்கு நீங்க தான் ரிங் மாஸ்டரா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீங்க சமாளிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஜோயா அண்ணி உங்களை சமாளிக்கிறாங்களோ? ஆமா அண்ணா, அண்ணி புயல் வேகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நிறைய தடவை உங்களை வேற பாடா படுத்திருக்காங்களாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத உங்ககிட்ட யார் சொன்னா? நான் ஒன்னும் சொல்லல. ஐ ஸ்வேர் நான் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் வாங்க. ஜோயா வேற அங்க ரன்னிங் சூட்டோட ரெடியா இருக்காங்க. ஐ மீன், நிக்கான்னு சொன்னாலே அவங்க ஓடி போயிடுவாங்கல்ல. அது எப்படி ஓடி போவாங்க? என்னோட அசார் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எங்க கிடைப்பாங்க? அசார்,
சொல்லுங்கம்மா. அசாத், வா, நமக்கு லேட் ஆகுது இல்ல? அம்மா நீங்க போங்க, நான் வரேன். நீங்க போங்க, நான் வரேனா? அப்படின்னா இங்க பாரு, கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளை இப்படி தனியாலாம் வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு. சலாம் அலைக்கும். நான் கிளம்புறேன். நீ உன் தம்பி தங்கச்சிங்களோட வந்துரு. குதா, என் மேல கருணை காட்டு. என்ன விட்டுடுங்க. அந்த குதாவுக்காக என்ன விட்டுடுங்க. என்ன போக விடுங்க. நீ இப்ப முழு பைத்தியக்காரியா ஆயிட்ட போல இருக்கு. தன்வீர், மாஷா அல்லாஹ், இந்த கரண்ட் இப்போ உன்னோட மூளைய சரியான இடத்துல கொண்டு போய் வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல் தடவையா நீ என் பேரை ஒழுங்கா சொல்லிருக்க ரசியா. இல்லனா நீ எப்ப பார்த்தாலும் என்ன பில்லோ ராணி தானே கூப்பிடுவேன். தன்வீர், என்ன இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். நீ என்ன நல்லா சொல்றியோ நான் அதை அப்படியே செய்யறேன். கூட்டிட்டு போறேன் ரசியா, கட்டாயமா கூட்டிட்டு போறேன். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, அதுக்கு நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி ஆகணும். என்ன? அட பயப்படாத ரசியா, இதுல உனக்கும் லாபம் இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு லாபமும் இல்லாம நீ எனக்கு வேலை பார்க்க மாட்ட. வா ரசியா, நாம இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்துல நெருப்ப வச்சு நம்மளோட குறிக்கோளுக்கு உயிர் கொடுக்கணும்.